இப்போ நீங்களும் வந்து 2500 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. அது எப்படி மாற்று அரசியல்? இது மட்டுமே நீங்க தமிழக வெற்றி கழகத்தின்னு சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா பெண்களுக்கான தொகை கொடுக்கறது வந்து ஒரு எந்தவித ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அது அவர்களுடைய கடமை. விளிம்பு மக்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அந்த அரசின் கடமை. அதன் ஒரு பகுதியாக தான் அறிவிச்சிருக்கிறோம். பெண்கள் சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் வந்து என்ன சொல்றாரு, இலவசங்கள் வந்து கொடுக்கறதுனாலதான் என் மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது, பணம் வேண்டாம் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே வலியுறுத்திட்டு இருக்காரு. இப்ப நீங்களும் வந்து கண்டிப்பாக மக்களுக்கான நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்காக எத்தனை திட்டங்களை தலைவர் அவர் அறிவித்திருக்கிறார். வேலை வாய்ப்பு பெருக்குவது, தொழில் வளர்ச்சியை பெருக்குவது அனைத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் திட்டங்களை வகுத்திருக்கிறது. அதை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். சட்டமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமா அறிவிச்சிருக்கிற ஈஸ்வரன் வந்து தாவேகா களத்திலேயே இல்ல, களத்துல இல்லாத கட்சி களத்திலே இருக்க மாட்டாரு. களத்துல யார் இருக்காங்கன்னு நீங்களே இதுக்கு இது சாட்சி. இன்னைக்கு நடந்த நிகழ்வே சாட்சி. கடந்த 2-3 மாதங்களாக நடந்த நிகழ்வுகளே சாட்சி. களத்துல யார் இருக்காங்கன்னு நான் கட்சி பத்தி பேச விரும்பல. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து திருச்செங்கோடு எம்எல்ஏ ஆகட்டும், நீங்களாகட்டும், உங்களை பத்தி கேள்வி அவர்கிட்ட எழுப்புனா அவர் பதில் சொல்வதில்லை, அவரை பத்தி உங்ககிட்ட கேள்வி எழுப்புனா பதில் நீங்க எதுவும் தர்றதில்லை. உங்களுக்குள்ளான ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி ஏதாவது நேரடியா நாங்க மோதிக்கிறோம். அப்ப என்ன பேச்சுவார்த்தை நீங்க சொல்றீங்க? நாங்க நேரடியா நாங்களும் அவர் தான் வந்து எதிர்த்து நிக்கிறோம். நீங்க சொல்ற கருத்து தான் அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மௌனமாயிடுறாரு, கடந்து போயிடுறாரு. எங்களோட எதிரி திமுக தான். அவங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க. கூட்டணி நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். 5 ஆண்டு காலத்துல அவர் என்ன செய்ததை நீங்க பாக்குறீங்க, என்ன செஞ்சிருக்கணும்னு பாக்குறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல ரொம்ப பெருசா ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லைங்க. அடிப்படை வசதி நீங்களே போய் பாருங்க. குடிநீர் வசதி எல்லா கிராமங்களுக்கும் இருக்கா? கழிவு நீர் வசதி இருக்கான்னு மட்டும் இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க போய் பாருங்க. எந்த ஒரு கிராமத்திலையும் ஒரு அடிப்படை கழிவு நீர் வசதிகளே செய்யப்படல. அங்கங்க கழிவு நீர்லாம் தேங்கிட்டு கொசுக்கள் உற்பத்தி அதிகமாகி அதனால நோய் நொடிகள் அதிகமா இருக்கு. இன்னும் இங்க திருச்செங்கோடுல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு வார்டுல இப்போ எங்களுக்கு குடிநீர் வசதி இல்ல, நீங்க போர்